மேம் எனக்கு இப்போ 6th மந்த் ஆகுது. நான் ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் நஞ்சுக்குடி கீழ இருக்கு சொன்னாங்க. ப்ளீஸ் அது எப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட் மேம். கொஞ்சம் பயமா இருக்கு மேம். நஞ்சுக்கொடி, பிளசன்டா, லோ லையிங் ஆர் கீழ இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப காமன் ஃபைண்டிங் தான். சில பேருக்கு 12 to 13 வீக்ஸ்லயே சொல்லிடுவாங்க. சில பேருக்கு இந்த 5th மந்த் ஸ்கேன் 20 to 22 வீக்ஸ்ல பண்றப்போ நஞ்சுக்கொடி கீழ இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நஞ்சுக்கொடி கீழ இருந்ததுன்னா, ஏதாவது ஸ்பெஷல் டயட் எடுத்தா மேல போயிடுமான்னா? கிடையாது. ஸ்பெஷலா எக்சர்சைஸ் ஆர் யோகா பண்ணா மேல போயிடுமான்னா? கிடையாது. அதுக்குன்னு ஏதாவது மெடிசின் போட்டா தானா மேல போயிடுமான்னா? கிடையாது. அப்ப எப்பதான் போகும்னா, தானா போகும். பிளசன்டா கேன் மூவ் அப்வர்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். எவ்வளோ நாள் அதுக்கு வெயிட் பண்ணலான்னா, அப் டு 34 to 35 வீக்ஸ் வரைக்கும் டைம் குடுங்க. டெய்லி அதுக்காக நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ, அடுத்த ஸ்கேன் எப்போ உங்களுக்கு உங்க டாக்டர் சொல்லியிருக்காங்களோ, அது வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸர்ஷன் அவாய்ட் பண்ணணும். தூக்கி தூக்கி போடுற ரோட்ல டிராவல் பண்ணக்கூடாது. வெயிட்ட 5 கிலோ மீறி தூக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில ஸ்டெர்னுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே, நஞ்சுக்கொடி கீழ இருக்கிறனால எந்த மேஜர் ப்ராப்ளமும் வராது. 90% ஆஃப் த டைம் தானா அது மேல போயிடும். ஆனா, 35 வீக்ஸுக்கு அப்புறமும் அது கீழயே இருக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா, சிசேரியன் பண்ணி பேபி எடுக்கிற மாரி இருக்கும். அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ, நீங்க அத பத்தியெல்லாம் யோசிச்சு பயப்படணுன்ற அவசியமும் இல்ல. தேங்க் யூ.